Good morning students. Today we will discuss the current affairs analysis dated 12th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, Atal Pension Yojana பற்றி. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண 2015. So now it crosses 5 years. 2.2 crores subscribers means இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட மினிஸ்ட்ரி அடல் பென்ஷன் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு 60 இயர்ஸுக்கு அப்புறம் தே ஆர் கோயிங் டு அவங்க வந்து ப்ரொடக்டிவ் ஏஜை தாண்ட போகிறாங்க. 60 இயர்ஸில் தே அனேபிள் டு ஒர்க் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் கொடுக்கறதுக்காக பென்ஷன் ஸ்கீம் தான் இது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி பென்ஷன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி மந்த்லி தே வில் கெட் 1000 to 5000 rupees அக்கார்டிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தே வில் கெட் 1000 to 5000 வரைக்கும் தே வில் கெட் அ மந்த்லி இன்கம் ஆஃப்டர் 60 இயர்ஸுக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இதை வந்து நோடல் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்ஜெக்டிவ் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அவங்க வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தே வில் கெட் அ மந்த்லி இன்கம். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் பண்ணப்பட்டது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய மணி எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் நார்மல் பேங்க்ஸில் போயிட்டு இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒரு பர்சன் வந்து 18 இயர்ஸில் அவங்க இன்ஃபார்மல் செக்டரில் ஜாயின் பண்ணுறாங்க, அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 18th இயரில் 42 இயர்ஸ் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. 60 வரைக்கும் 210 மந்த்லி வந்து பே பண்ணணும். தென் தே வில் கெட் 5000 ஆஃப்டர் 60 இயர்ஸ். அதே மாதிரி 20 ஏஜ் இருக்கிறவங்க, ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் இருக்கிற நீங்கள் படிச்சுக்கலாம், 40 இயர்ஸ் வரைக்கும் தே கேன் அப்ளை. ஸோ மினிமம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும் மந்த்லி தே வில் கெட் 5000 rupees. இதுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா தௌசண்ட்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது மந்த்லி கிடைக்கிற மாதிரி. அப்புறம் இப்போது 2018 தே மேட் சேஞ்சஸ். இப்போது இந்த இன்சூரன்ஸ் இந்த பென்ஷன் ஸ்கீமில் என்ரோல் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அடல் பென்ஷன் யோஜனா மூலம் என்ரோல் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 2 lakh வந்து இன்சூரன்ஸ் கவரும் கொடுக்குறாங்க. ஸோ ஏர்லியர் வந்து 1 lakh இருந்துச்சு, இப்போ 2 lakh மாற்றிருக்காங்க. அப்புறம் ஓவர் டிராஃப்ட் விட்ராயல் அப்படின்னா ஒன் மந்த் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5000 தேவைப்படுது, 10,000 வரைக்கும் அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். தென் தட்ஸ் ஆல். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 65 இயர்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. 20 இயர்ஸ் மினிமம் பீரியட் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். 2015 லான்ச் பண்ண சோலமன் ஸ்கீம். ஸோ ஆல்ரெடி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கூடவே ஆல் பீப்புளுக்கு யார் வேணுனாலும் இதை என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீம் இப்போ அடல் பென்ஷன் யோஜனான்ற பேரில் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே வில் கம் இன்டு அடல் பென்ஷன் யோஜனா. சரியா? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி டு enacted பை பார்லமெண்ட். நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இட் ஒர்க்ஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன். நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் பென்ஷன் ஸ்கீம். இப்போது இவங்க வந்து 210 போடுறாங்க அப்படின்னா அதே மாதிரி 50% கவர்மெண்ட் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். தட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி பென்ஷன். இதுலேயும் இருக்குது, அடல் பென்ஷன் யோஜனாவிலையும் இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்கீம். தென் செகண்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் லேபர் லாஸ் அண்ட் COVID-19. இப்போது லேபர் லாஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க, எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ COVID-19 ஸ்ப்ரெட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் இப்போ ஷட்டவுனில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு வந்து லேபர் லாஸை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ இட் வில் கீப் த எம்ப்ளாயீஸ் இன் டிஸ்ட்ரெஸ். ஒர்க்கிங் ஏஜை வந்து அதிகப்படுத்தும், ஒர்க்கிங் டைமை வந்து டியூரேஷனை வந்து அதிகப்படுத்தும். இப்போ 8 hours வந்து மேக்ஸிமம் போகணும் அப்படின்றது கம்பெனியோட ஓடி வந்து அது அப்பார்ட் ஃப்ரம் தி 8 hours. ஸோ இப்போது ஓடி பார்க்க விருப்பம் இல்லாத தே கேன் லீவ் இல்லையா? ஆனால் மேண்டேட்ரி இப்போ எல்லாருமே வந்து 11 hours 12 hours வரைக்கும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தேர்ஸ் அ குளோபல் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஃபோர்ஸ்ட் லேபருக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். ஸோ மெயின் நியூஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் we will discuss என்னென்ன லேபர் லாஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது, who has the authority to create the law,
அப்படின்றது. ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு பி ஆப்ரேட்டட் வித்தவுட் மெனி ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட் ஃபேக்ட்ரி ஆக்டை பொறுத்த வரைக்கும் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, ஜாப் லே ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ அதில் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துரு. அதே மாதிரி 3 years பீரியடு கொடுத்துருக்காங்க. அது உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் த லேபர் லாஸ்லேருந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு லேபர் லாஸும் லைக் கண்டுக்க தேவையில்லை, ஸோ ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்றது. இன் ஃபியூச்சரில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணும். ஸோ மேஜர் இந்தியன் லேபர் லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் நம்மளோட இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம். அதில் ஷெட்யூல் 7ல் 3 லிஸ்டஸ் ஆர் தேர், லைக் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3. தட் இஸ் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் கேன் மேக் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்ற முடியும், ஸ்டேட்டும் சட்டம் ஏற்ற. ஸோ லேபர் லாஸை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டு கீழே வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ஆல்சோ மேக்லாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆல்சோ மேக்லாம். ஆனால் நிறைய சட்டங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாஸ் தான் இருக்குது. மெயினான சட்டங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டாக இருக்கட்டும், எம்ப்ளாயிஸை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள், ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1961 அண்ட் தென் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சட்டங்கள். இதை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டால் சட்டம் இது. ஸோ 2 பேருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் ஒரு சட்டம் இருக்கும்போது அதை அபைட் பண்ணி தானே ஆகணும். ஸோ சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக்கலாம். நான் லாஸ்ட்டில் அதை சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், அந்த என்வாயர்மெண்ட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளோட ஹெல்த்து, அவங்களோட வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை சேஃப்கார்ட் பண்ணுறது. இதில் தான் இப்போ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தே கேன் பி ஃபோர்ஸ் டு டூ ஒர்க். அது மாதிரி ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க்கிங் டைம் பீரியட், பேமெண்ட் எவ்வளவு, லீவ் எவ்வளவு, ஒரு வீக்லி எத்தனை நாளைக்கு ஒர்க்கு, அப்புறம் ஆனுவல் லீவ் எவ்வளவு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அவங்களோட லைக் வேர்ட்ஸுக்கு அங்கே ஜாப் கொடுப்பாங்களா, யங் பர்சன்ஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் எவ்வளோ கேட்டகரி டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பண்ணுறதுக்கு. அது மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட்ன்றது ஸ்கில்டு பீப்புளுக்கு எவ்வளோ ஜாபு, அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு எவ்வளோ ஜாப் அப்படின்ற ஒரு மினிமம் க்ரைட்டீரியா இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது சேலரிஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மினிமம் வேஜஸ் விட. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய, ஸோ 1000 people ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா அவங்களுக்கு இப்போது டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஐடி கம்பெனிஸ்லாம் அடிக்கடி நடக்கும். இது 100 people they will immediately lay offனா ஸோ without any reason they can லைக் ஜாபை விட்டு குவிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸம்ஷன், இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சும்மா லே ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட லேபர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கிறது சட்டங்களெல்லாம் ஒரு இதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா லே ஆஃப்ஸ் அதிகமாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் இஷ்யூஸ் பர்டனிங் த எவேஷன் ஆஃப் கிரியேட்டிங் எனேபிளிங் என்வாயர்மெண்ட் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்க சொன்ன மாதிரி ஃபோர்ஸ்ட் லேபர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எம்ப்ளாயீஸோட பேசிக் ரைட்ஸ், எம்ப்ளாயீஸோட பேசிக் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கு தேவையான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட், ரெஸ்ட் ரூம்ஸ் உருவாக்குறது, கேன்டீன்ஸ், அவங்க வந்து ஒரு ரெக்ரியேஷன் சென்டர்ஸ் விச் மீன்ஸ் ஒரு லைக் ரெஸ்டிங் டைம் பீரியட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான. ஸோ ப்ரொடக்ஷன் 12 hours டெய்லி அவங்க மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி தே வில் கெட் அஃபெக்டட் இல்லையா. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சட்டங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஸ்டெப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் இன்ஃபார்மல் செக்டார்ஸுக்கு மாறும். சோஷியல் செக்யூரிட்டி அங்கே பாதிக்கப்படும். அவங்களோட ப்ராப்ளம் டிமாண்ட் வந்து குறையிறதுனால நிறைய லே ஆஃப் இருக்கும். ஸோ தே வில் கோ இன் டிஸ்ட்ரெஸ். அது ஒரு காரணம். ஃபோர்ஸ்ட் லேபர் ஆர்டிகல் 23 பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்ட் லேபர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. பீப்புள் யூனியன் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1982 சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஃபோர்ஸ் மீன்ஸ் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறது. வித்தவுட் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க், வேறு ஒர்க்கு பண்ண முடியாது, கம்பல் பண்ணி இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதே ஃபோர்ஸ்ட் லேபர் கான்செப்டில் தான் வருது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டை பொறுத்து, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பொறுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீசென்ட் ஒர்க் ஃபார் பீஸ் அண்ட் ரெசிடென்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ தடுக்கப்படுது. ஃப்ரீலி சூஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அவங்க வந்து
ஃபோர்ஸ் பண்ணப்படுறதுனால அவங்களோட ரைட்ஸ் வந்து அங்கே டிப்ரீவ் ஆகுது இல்லையா. ஸோ அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டுக்கு எதிரானது. அண்ட் இஷ்யூஸ் இந்தியன் லேபர் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சென்ட்ரல் லாஸ் வந்து ஒரு 50 இருக்குது அப்படின்னா 200 ஸ்டேட்ஸில் அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதிகமான இம்ப்ளிமெண்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் கரப்ஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் டே பை டே இன்க்ரீஸிங். அப்புறம் இன்ஃப்ளெக்சிபிள் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய சட்டங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போது சில சட்டங்கள் வந்து கம்பெனிஸை வந்து எம்ப்ளாயபிலிட்டி அதிகப்படுத்துறது, ஜாப் க்ரியேஷன் அதிகப்படுத்துறதுக்கு தடைகள் பண்ணுது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்றப்போ அவங்கள ஜாபை விட்டு நீக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸால் புதிய ஒர்க்கர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் அப்ளிகபிலிட்டி ஆஃப் லேபர் லாஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ் தட் ஆர் என்கேஜ் இன் அன்ஆர்கனைஸ் செக்டர் நாட் கவர்ட் அண்ட் திஸ் சோஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 83% வந்து 83% இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஃபார்மல் செக்டர்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். தென் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர டிஸ்ட்ரெஸில் இருக்கிறனால தான் லே ஆஃப் பண்ணுறாங்க. சேலரி கொடுக்க முடியல, எம்ப்ளாயிஸோட சோஷியல் செக்யூரிட்டியை பார்த்துக்க முடியலை அப்படின்றப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கம்பெனிஸுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். இப்போ அப்புறம் லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லே ஆஃப் இஷ்யூ பண்ணுறதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சட்டம். அப்புறம் 3 years வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறதில்ல, 3 months அந்த மாதிரி கேட்டகரியில் கொடுக்கலாம். அப்புறம் வெல்ஃபேர் ஃபண்டில் எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே லேபர் பீப்புளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் மெஷர்ஸ் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அவங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு எமர்ஜென்சி. இப்போது 3 months ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். 3 months அது எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் லைக் பேண்டமிக் சிச்சுவேஷன், சைக்ளோன் இந்த மாதிரி. அதே மாதிரி பப்ளிக் எமர்ஜென்சி கேட்டகரியில் வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்றது நம்மளோட சட்டங்கள் விளக்கலை. அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுறது. ஸோ இது பார்லிமெண்ட் ஆர்டினன்ஸ் செஷனாக தான் இப்போ எம்பி அண்ட் யூபியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரியான அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நார்மலாக ஒரு சட்டம் ஏற்றும் போது பப்ளிக் கன்சல்டேஷன் இஸ் மஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகணும், டிபேட்ஸ் நடக்கணும். ஆனால் இது வந்து ஆர்டினன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர்றதுனால டிபேட்ஸ்லாம் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றுக்கும் டிஸ்கஸ் பண்ணது 4 லேபர் கோட்ஸாக இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கான லேபர்ஸுக்கான சட்டங்களை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட நிறைய சட்டங்கள் இருக்குது. அதை இப்போ 4 லேபர் கோட் ஆகும். வேஜஸ், ஆக்குபேஷன், சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம், ஒரு கோடு கொண்டு வராங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அதுக்குன்னு ஒரு கோடு, சோஷியல் செக்யூரிட்டி அவங்களோட ஒர்க்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்குது. அவங்க ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் 8 hours தான் அவங்களோட ஜாப் டைம் இருக்கணும். அதெல்லாம் இன்றைக்கி எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது நிறைய இடத்துல மீறப்படலாம். 12 hours 13 hours வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணப்படலாம் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்தியா வந்து இன்னொரு ஹைட்டுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு அதுக்கு அதிகமான எம்ப்ளாயர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். அதான் அது சொல்யூஷனாக இருக்கும். தென் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் மண்டிஸ் அண்டர் இநேம். ஸோ மார்க்கெட் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இநேமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்டேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி தான் இதை பண்ணணும். நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணலை. இப்போ COVID-19 சிச்சுவேஷன் வந்திருக்கனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபிசிக்கல் செல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாலில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட்டோட முக்கியத்துவம் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இநேமில் நிறைய மார்க்கெட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. நிறைய மார்க்கெட்ஸில் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து தானியங்களை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நோ நீட் டு கோ டு தி மார்க்கெட் சென்டர்ஸுக்கு, மண்டீஸுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது. ஏபிஎம்சி மார்க்கெட் எடுத்துகிட்டு. அப்புறம் வார் ஹவுஸ் பேஸ்ட் ட்ரேடிங் மாடியூல்.
அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் மாடியூல் நிறைய கிஷான் சபா ஆப் மூலமாக லைக் பொருட்கள் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ லைக் இங்கே விளையக்கூடிய பொருட்களை லைக் வட மாநிலங்களுக்கு இல்லைன்னா வேறு ஸ்டேட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது இன்றைக்கி அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் more than 200 e-NAM mandis from 7 states நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. e-NAM பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆன்லைன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து யார் யாருக்கு டிமாண்ட் தேவை இருக்கோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பிட்டிங் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். அப்புறம் ஃபோர்த்து பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்லைன் பரோஷா பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த் பீப்புள் வந்து நிறைய நம்ம நாடுகள் அதிகமாகிறாங்க. இப்போது COVID-19 சுச்சுவேஷனால் தே ஆர் இன் ஹோம், தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ். அப்போது சோஷியல் கான்டாக்ட் இல்லாதப்போ நிறைய மூவ்மெண்ட் இல்லை, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் அவங்களுக்கு பாதிக்கப்படும், மென்டல் ஹெல்த்தும் அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஸோ ஒடிசாவோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி பரோசா அப்படின்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தே கேன் கெட் அசிஸ்டன்ஸ், சைக்கலாஜிக்கல் அண்ட் மென்டல் அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றுக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து நார்மல் ஹெல்த்தை விட சில விஷயங்களில் கம்மியாக இருக்கார் அப்படின்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்தியாவோட டெஃபினிஷன். ஸோ வெல்பீயிங் இன் விச் எவ்ரி இண்டிவிஜுவல் ரியலைசஸ் ஹிஸ் ஹர் ஓன் பொட்டன்ஷியல் கேன் கோப் வித் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் லைஃப். அதான் வந்து லைக் மென்டல் ஹெல்த். இதில் அஃபெக்ட் ஆகும்போது இதில் ப்ரொடக்டிவ் இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே தே ஆர் இன் லைக் மென்டல் டிஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த்தில் டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க அப்படின்றது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு இந்தியாவை பொறுத்தவரை நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் 1982 லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாரோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். ஆர்டிகிள் 21 படி ஹெல்த் கேர் ஆஃப் அ பர்சன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹெல்த்லி லிவ் வாழணும். அப்புறம் ப்ரொமோட்டிங் த வெல்பீயிங்ஸ் ஆஃப் தி ஆல் ஏஜ் பீப்புள். இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் அன் ஆக்ட், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. இதை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்படக்கூடிய மனநலம் பாதிக்கப்படுறவங்களுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள கேட்காம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்களால கேட்க முடியாது அப்படின்ற போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டியன் இருப்பாங்க இல்லையா, நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க நாமினேட் பண்ணலாம். இல்லைன்னா 90% அவங்க வந்து மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்பர் இல்லை அப்படின்றப்போ லைக் அவங்களோட உறவினர்கள் நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன் வில் பி. ஸோ அவங்க தான் வந்து அந்த பர்சனுக்கு என்னென்ன மாதிரியான மென்டல் ஹெல்த் கேர் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ரைட் டு ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி சர்வீசஸ், ஃப்ரீ மெடிசின்ஸ், கம்யூனிட்டி லிவிங் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறதும் வித்தவுட் அனஸ்தீசியா வந்து கொடுக்கக்கூடாது. அவங்க க்ரூவல் அண்ட் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 309 செக்ஷன் ஐபிசி கோடை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணுறது இட்ஸ் அ க்ரைம். தே வில் பி அரெஸ்டட் இமீடியட்லி அண்ட் இன்வெஸ்டிகேட்டட். ஆனால் இந்த மென்டல் ஹெல்த் கேர் பில்லில் செக்ஷன் 309 வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அபாலிஷ்னா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சூசைட் பண்ணுறவங்க மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, ப்ராசிக்யூஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆர்டர். ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி மென்டல் ஹெல்த் கேர். இது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இனிஷியேஷன் இம்பார்ட்டன்ட். பரோசா ஹெல்ப்லைன் அது தெரியணும். அப்புறம் மென்டல் ஹெல்த் இதை நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடீஸில் எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ஆக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நான் இது சொசைட்டி கிளாஸஸில் உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட். தென் 5th நியூஸை பொறுத்த வரைக்கும் BIPAP, தட் இஸ் பை லெவல் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். அப்படின்னா ப்ரீத்திங் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும், பாசிட்டிவ் ப்ரெஷர். அதே மாதிரி அன்ப்ரீத் பண்ணும்போது, ஸோ ப்ரீத் அவுட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்கும், அது லோவாக இருக்கும் கம்பேரிங் டு ஹை ப்ரெஷர். ஸோ அதான் இந்த வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாக, ரொம்ப ஈஸி மொபைலிட்டி லைக் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் அப்படின்றப்போ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வெண்டிலேட்டர் நான் ஐசியூ பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதை ப்ரொவைட் பண்ண முடியும். ஐசியூ கிரிட்டிக்கலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இது க்ரியேட் பண்ண நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபராட்டரி CSIR கீழே வரும். ஸோ தேட்ஸ் ஆல். தென் தோடாவோட எம்ப்ராய்டரி, இது அவங்களோட கலாச்சாரமான டவல் இல்லைனா ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒரு போர்வை
ஸோ இது அவங்க புக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூப்பிட்றாங்க. எதனால் இது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து நிறைய இந்த எம்ப்ராய்டரி அந்த துணி மூலமாக சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கும் சரி, போலீஸுக்கும் சரி, லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அந்த நீலகிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தே ஆர் ப்ரொவைடிங் மாஸ்க் இதில் தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஹெல்ப்டு பை திஸ் பீப்புள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனில் இது ஆல்ரெடி ப்ரொடெக்டட் இண்டிகேஷனில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க டேக்ட் ஒன். ஸோ 1999 ஜாகிரபிக் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஜிஐ ஆக்ட் அடிப்படையில் இது கீழே வரும். அப்புறம் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எடுத்திங்கன்னா இது குட்கோய் அப்படின்னு குட்டிவோ அப்படின்னு பேர். மெயினாக இது எம்ப்ராய்டரிங் பண்ணும்போது அதில் மெயினாக லைக் சன் செலஸ்டியல் அந்த ரெப்ரசன்டேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்புறம் ரெப்டைல்ஸ், அனிமல்ஸ், ஹார்ன்ஸ் ஆஃப் பஃபலோஸ். அப்புறம் இந்த பார்டர் இருக்குல்லையா, மோட்டிவ், இந்த இதோட பார்டர் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேபிட்டோட இயர்ஸ் வந்து மெயினாக இது எப்போவுமே இருக்கும். அதில் இது ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபங்க்ஷன் டைம் பீரியடில் தான் வியர் பண்ணுவாங்க. எல்டர்லி பீப்புள் எப்போவுமே வியர் பண்ணுவாங்க. ஹானர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் இது. தென் நேஷ்னல் டெக்னாலஜி டே. ஸோ 11th May 1999 நம்ம எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணி இது இனிஷியேட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய். எதனால் இனிஷியேட் பண்ணாங்கன்னா, லைக் நியூக்ளியர் பாம்ப்ஸ் பொக்ரான் லான்ச்சிங், தட் இஸ் ஆப்ரேஷன் சக்தி. நம்ம செகண்ட் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் சக்தின்னு பேரிட்டோம். அது பண்ணது May 11. அப்புறம் த்ரிஷூல் அப்படின்ற ஒரு மிசில் அன்றைக்கி லான்ச் பண்ணோம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பொக்ரானில் தான் நடந்தது. அது பொக்ரான் 1, ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஸோ இது ரெண்டுமே நடந்த பொக்ரானில். ஸோ இன் திஸ் டே நம்ம வந்து லைக் ஃபுல் ஃப்ளெட்ஜ் நியூக்ளியர் வார்ஸ் ஹெட்டாக நம்ம மாறணும், நியூக்ளியர் ஸ்டேட்டாக நம்ம மாறணும். தட்ஸ் த ரீசன். அதை ஹானர் பண்ணுறதுக்கும் அதை லைக் சயின்டிஸ்ட்டு இன்ஜினியர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து கமெமரேட் பண்ணுறதுக்காக இந்த டேயை வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். த நெக்ஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா. ஸோ இது த நீட் ஃபார் த செகண்ட் சேம்பர். கிட்டத்தட்ட இது உருவாக்கப்படும் போது தெர் இஸ் லைக் டிபேட் ஹேப்பன்ட். இதை எழுதுனது வந்து இந்த ஆர்டிக்கிளை லைக் ஹிந்து பேப்பரில் ஆர்டிகுலேட் பண்ணது யாருன்னா வெங்கையா நாயுடு, ஒரு வைஸ் பிரசிடென்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இது கொண்டு வரணுமா வேண்டாமான்ற டிபேட் இருந்துச்சு முதல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் 1947, 1950 அந்த டைம் பீரியட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அது இன்றைக்கி வந்ததுக்கு பிறகு ஸோ இட் இஸ் அ சக்ஸஸ் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 70 years தாண்டி இன்றைக்கி அது சக்ஸஸாக அதோட செயல்பாடுகளை ரிலவன்ஸை வந்து அதோட யூட்டிலிட்டியை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ராஜ்யசபா 1952 முதல் செஷன் நடந்துச்சு. கிரியேட்டட் இன் 1952. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் 1919 ஆக்டில் முதல் தடவை மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதில் வந்து பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் 16 மெம்பர்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான் ராஜ்யசபா மாடலில். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 144 மெம்பர்ஸ். ஆனால் அதில் இருந்தது எல்லாமே வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் லேண்ட் ஓனர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், பெரிய பெரிய பீப்புள் தான் அங்கே இருந்தாங்க. உமன்ஸுக்கு வந்தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து. 1935 என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பைகாமரல் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த ஸ்டேட். அப்புறம் 1947 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணப்படும்போது டிஸ்கஷன் பண்ணும்போது ஸோ வெதர் இட் இஸ் அ நீட் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலி இட் வாஸ் அக்செப்டட் அண்ட் 1952 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ பைகேமரலிசம் அண்ட் ஃபெடரலிசம். ஸோ நமக்கு இது இருக்கக்கூடியது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப்ஃபுல் வைல் ஸ்டடிங் தி பாலிட்டி. ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா ஃபெடரேஷன், லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லைக் கூட்டாட்சி தத்துவம் தான் அது. பைகேமரலிசம்னா 2 ஹவுசஸ். இப்போது நம்ம பைகேமரலிசம் இல்லை அப்படின்னா ஃபெடரலிசம் வந்து ஒழுங்காக செயல்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் லோக்சபா மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ த எலெக்ஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து யூனிலேட்டரலாக செலக்ட் ஆகுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ லைக் என்ன சொல்ல கோயலேஷன் கவர்மெண்ட் கிடையாது. வித்தவுட் த ஸ்டேட் பார்ட்டியோட பங்கு இல்லாமல் அவங்க வந்து யூனிலேட்டரலாக யுனானிமஸ்லி எலெக்டட். ஸோ அப்போது த ஹோல் கண்ட்ரியே ரூல் பண்ணக்கூடியதுன்னா பிஜேபி கவர்மெண்ட். அப்போது அவங்களோட ஐடியாலஜி சம்டைம்ஸ் அவங்களோட பீப்புளுக்கு ஃபேவராக இருக்கும், இன்னொரு பீப்புளுக்கு வந்து அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு வந்து அது பெரிய பாதிப்பு வரும். ஸோ இஃப் தே ஆர் கிரியேட்டிங் சம் ஆக்ட் லைக் சிஏ இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரும், அதை எதிர்க்கிறதுக்கு தேர் ஷுட் பி சம்
லைக் ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் பார்ட்டிகளோட இல்லைன்னா ஸ்டேட் பீப்புளோட லைக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே சபையில் இருந்தால் மட்டும்தான் அதை எதிர்க்க முடியும். ஸோ இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து இஸ் எகெயின்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஐடியாலஜி. அது மாதிரி வேறு ஸ்டேட்ஸ் இருக்குன்னா காங்கிரஸ் ரூல் பண்ணக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடியாலஜி கொஞ்சம் எதிராக இருக்குது. அது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் டெமோக்ரட்டைசேஷன், தட் இஸ் எதிர்ப்புகளை சொல்ல முடியும். அந்த எதிர்ப்புகளை சொன்னால் மட்டும்தான் ஃபெடரேஷன் வந்து ஸோ எல்லாரோட ஒப்புதலோடு கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணப்படணும். அதுக்கு பைகேமரலிசம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ராஜ்யசபா இஸ் ஹேவிங் மோர் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அதன் மூலமாக நம்ம தடுக்க முடியும். லைக் என்ன சொல்கிறது, யூனிட்டரி பயாஸை வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபெடரலிசம் லைக் பைகேமரலிசம் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். ஏன்னா எல்லா பகுதிகளிலேருந்து பீப்புள் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணப்படுவாங்க. இப்போ ஒன் மேன் ஆர்மியில் போகாமல் டெமோக்ரட்டைசேஷன் கான்செப்டில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். முழுக்க இந்த ஆர்டிக்கிள் அதை பற்றி தான் பேசுது. Then constitutionally speaking, Rajya Sabha வந்து under Article 80 the composition of Rajya Sabha was mentioned. The initial constitution 250 members வந்து 238 வந்து like not directly elected, indirectly elected, that is proportional representation by means of single transfer vote மூலமாக elect பண்ணுறாங்க. அப்புறம் 12 members வந்து nominated by the president. இன்றைக்கி 2025 வரைக்கும் அதோட லைக் கம்போசிஷனை வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. 245 members கரண்ட் கம்போசிஷன், தட் இஸ் 233 members ஃப்ரம் தி டைரக்ட் எலெக்டட் members, தட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் members by single transfer vote. Then 12 members are nominated by the president. 12 members அப்படின்றப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸ் கேட்டகரியில், அப்புறம் லிட்ரேச்சர், அப்புறம் சோஷியல் சர்வீஸ் கேட்டகரி, இந்த 4 கேட்டகரியில் லைக் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஸோ பெர்ஃபார்ம் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், லைக் அச்சீவ் பண்ணவங்க, சாதித்தவங்க எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணுறது. பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். இந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் வோட். இந்த ஹவுஸுக்கு சேர்மேன் இருக்காங்க, தட் இஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தென் தேர் இஸ் அ டெபுட்டி சேர்மேன் வில் பி தேர். அப்புறம் இந்த ஹவுஸஸை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ், இட் இஸ் அ டைலேட்டரி ஹவுஸ், அதான் யூட்டிலேட்டரி ஹவுஸ், சரியா? டைலேட்டரி ஹவுஸஸாக இது ஆக்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஹவுஸஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னா டிசொல்யூஷன் பண்ண மாட்டாங்க. பெர்மனன்ட் எவ்ரி 6 years, ஒவ்வொரு மெம்பர்ஸோட ரிட்டையர்மெண்ட் வந்து 6 yearsக்கு ஒரு வாட்டி. ஸோ எத்தனை வாட்டி வேணால் திருப்பி எலெக்ட் பண்ணப்படலாம். அப்புறம் எவ்ரி 2 years 1/3 மெம்பர்ஸ் வில் ரிட்டையர்மெண்ட் தான் இருக்கும். தெர் இஸ் நோ டிசொல்யூஷன் ஆஃப் திஸ் ஹவுஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் 8th நியூஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கெட் அ கைட் டு டிடெக்ட் ஃபேஸ் நியூஸ். ஸோ பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது வந்து திங்க் டேங்க் ஆஃப் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். அவங்க வந்து ஃபேக் நியூஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு போலீஸ் வந்து டிஜிட்டல் நியூஸஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக ஃபேக் நியூஸஸ் அண்ட் எல்லோ ஜேர்னலிசம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. PM கேர் ஃபண்ட் அப்படின்ற பேரில் நிறைய லிங்க்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதையெல்லாம் போலீஸ் ஏஜென்சிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஸோ கைட்லைன்ஸ் மென்ஷன் செவரல் இண்டிகேட்டிவ் சைன்ஸ் அஃபிஷியல்ஸ். அதை கிளிக் பண்ணும்போது ஒரு பெரிய பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும், ஆனால் அது கிளிக் பண்ணுற போது அதுக்கும் அந்த இன்னொரு லிங்க்குக்கு போகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதன் மூலமாக ஃபேக் நியூஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் க்ராஸ் செக்கிங் பண்ணுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் வந்து மல்டிபிள் நியூஸ் சேனல்ஸில் வருது, இல்லைன்னா மல்டிபிள் சோஷியல் மீடியாஸில் வருது அப்படின்றப்போ இட் வில் பி a proof one, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரே ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ அதை ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அதோட ஜென்யூனஸை செக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் செக்கிங் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி ஃபேக் நியூஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் லைக் ஸ்டாப் பண்ணுறது. அப்புறம் இவங்க எந்தெந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதன் மூலமாக ஃபேக் வெப்சைட்ஸ் லைக் பீப்புளை வந்து லைக் காசை கொள்ள அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்கள ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ ரூமர்ஸை உருவாக்கி கலவரங்களை உருவாக்குறத தடுக்க முடியும்.